இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லறத்தில் மனைவியோடு வாழ்பவன்தான் பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் ஆகிய மூவருக்கும் நல்ல வழியில் உதவுபவன். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. மனைவியோடு குடும்பத்தில் வாழ்பவன் துறவிகளுக்கும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் தன் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கும் உதவி செய்ய கடமைப்பட்டவன். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்று ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இறந்து தென் திசையில் வாழும் முன்னோர்கள், தேவர்கள், விருந்தினர், சுற்றத்தார், தன் குடும்பம் ஆகிய 5 பேருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்பவனே சிறந்த இல்லறம் நடத்துபவன். பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சி எஞ்ஞான்றும் இல். பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பொருள் தேடும்போது பாவத்திற்கு பயந்து தேடிய பொருளை உறவோடு பகிர்ந்து வாழ்பவனின் பரம்பரை எப்போதும் குறைவின்றி வாழும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வாழ்க்கையில் அன்பும் அறமும் இருக்குமேயானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போ ஒய் பெறுவையவன். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போ ஒய் பெறுவையவன். தர்மத்தின் வழியில் ஒருவன் வாழ்ந்து இல்வாழ்க்கை நடத்தி வந்தால் வேறு வழியில் சென்று பெறுவதற்கு ஒன்றுமில்லை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. தர்மத்தின்படி இல்லறம் நடத்துபவன் எவனோ அவனே வாழ முயற்சிப்பவர்களுக்கெல்லாம் தலைவனாவான். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. தானும் அறநெறியில் வாழ்ந்து பிறரையும் அறநெறியில் வாழ வைத்து வாழ்பவன் எவனோ அவனே தவம் செய்பவர்களை விட சிறந்தவன் ஆவான். அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. இல்லறம் என்பது நல்லறம், அதுவும் பிறர் பழித்து பேசாமல் இருந்தால் சிறந்த இல்லறம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகில் சத்தியத்தின்படியும் தர்மத்தின்படியும் வாழ்பவன் எவனோ அவனே வானகத்திலே வாழும் தெய்வங்களில் ஒருவராக கருதப்படுவான்.